மாம்பழத்தை வச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? அரைச்சி வச்சிருக்க மாம்பழம் பேஸ்ட் 1/2 கப், 1/2 கப் அளவுக்கு பால் பவுடர், 1 கிளாஸ் அளவுக்கு பால் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். இந்த அளவுக்கு கட்டிகள் இல்லாம நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இது கூடவே 1/2 கப் அளவுக்கு சுகர், ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூளும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இதுல ஆட் பண்ண சர்க்கரை நல்லா கரைஞ்ச உடனே இது கூடவே கொஞ்சம் குங்குமப்பூவையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். ஃபைனலா ஒரு 1/2 கப் அளவுக்கு முந்திரி பருப்பை மிக்ஸி ஜார்ல போட்டு கிரைண்ட் பண்ணிட்டு அந்த பவுடரையும் இந்த மிக்ஸ் கூடவே ஆட் பண்ணிட்டு இப்போ எல்லாத்தையும் ஒண்ணா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இது எல்லாமே நல்லா ஒண்ணா மிக்ஸ் ஆகி நல்லா திக்கான கன்சிஸ்டன்சில வரணும், கடாயில ஒட்டாம வரணும். அந்த ஸ்டேஜ்ல எடுத்து ட்ரேல நான் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ட்ரேல அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 1 ஹார்க்கு டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே செட் ஆக விட்டுட்டேன். இந்த ஸ்வீட் செய்யும்போது ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அடி பிடிச்சிருச்சுன்னா ஒரு மாதிரி கருப்பு கருப்பாக வந்துடும். அது நல்லாவும் இருக்காது. ரெண்டாவது ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும், அடி பிடிச்ச ஸ்மெல்லு. 1 ஹார்க்கு அப்புறம் செட்டான ஸ்வீட்டை கட் பண்ணி மேலே கொஞ்சம் கார்னிஷ்காக சாப் பண்ணி வச்சிருக்க நட்ஸை ஆட் பண்ணோன்னா சூப்பரான ஒரு மாம்பழம் ஸ்வீட் ரெடி. அப்போ ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.